உம்மை விட்டா யாரோ இல்லை ஏசையா, உம்மை விட யாரோ இல்லை ஏசையா, உம்மை விட்டா யாரோ இல்லை ஏசையா, உம்மை விட யாரோ இல்லை ஏசையா. நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு. உம்மை விட்டா யாரும் இல்லை ஏசையா, உம்மை விட யாரும் இல்லை ஏசையா, உம்மை விட்ட யாரோ இல்லை ஏசையா, உம்மை விட யாரோ இல்லை. சொல்லுங்க, நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, அப்பாவை பார்த்து இந்த வார்த்தையை சொல்லுங்க. நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு. உம்மை விட்ட யாரோ இல்லை ஏசையா, உம்மை விட யாரோ இல்லை ஏசையா, உம்மை விட்ட யாரோ இல்லை, உம்மை விட யாரோ இல்லை. பார்வோனின் சேனை, பார்வோனின் சேனை என்னை பின்தொடர்ந்தாலும், செங்கடலின் வழியை தடுத்து விட்டாலும், பாதை உண்டு பண்ணும் தேவன் நீர் இருக்க, கானானின் பயணத்திற்கு தடையில்லையே. பார்வோனின் சேனை என்னை பின்தொடர்ந்தாலும், செங்கடலின் வழியை தடுத்து விட்டாலும், பாதை உண்டு பண்ணும் தேவன் நீர் இருக்க, கானானின் பயணத்திற்கு தடையில்லையே. உள்ள இடங்களில் மேய்த்திடுவீரே, நன்மையும் கிருபையும் தொடர செய்வீரே. புல்லுள்ள இடங்களில் மேய்த்திடுவீரே, நன்மையும் கிருபையும். ரெண்டு கைகளை உயர்த்தி, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, போதும், நீங்க போதும். ஆமெனப்பா, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் ஏசப்பா, நீங்க போதும்பா, நீங்க மட்டும் போதும்பா. ஓ, நீங்க போதும் எனக்கு. உம்மை விட்டா யாரோ இல்லை ஏசையா, உம்மை விட யாரோ இல்லை ஏசையா, உம்மை விட்டா யாரோ இல்லை ஏசையா, உம்மை விட. ரெண்டு கைகளை விரித்து உயர்த்தி சொல்லுங்க, நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு. ஆண்டவரே, கடைசி வரை நீங்க போதும்பா, நீங்க போதும்பா, நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும். அநேகர் பின்வாங்கி போயிடுவாங்க. அப்போ சீஷர்கள் வந்து சொல்லுவாங்க, ஆண்டவரே
நிறைய பேர் போயிட்டாங்க தெரியுமா? சொல்லும்போது இயேசு கேட்பார், நீங்களும் போக மனதா இருக்கிறீர்களா? நீங்களும் அப்படின்னு என்ன அர்த்தம்? நீங்களும் அப்பத்துக்கு தான் இருக்கிறீங்களாப்பா? நீங்களும் ஏதோ ஒன்று நடக்கணும் தான் இருக்கிறீங்களா? உடனே 12 பேர்ல ஒருத்தன் சத்தம் போட்டான், அவன் தான் பேதுரு. யார்கிட்ட போவோம் ஆண்டவரே? அப்போ எங்க போனாலும் கிடைக்கும்பா, ஆனா அப்பா நீங்க மட்டும்தான்ப்பா. அப்போ எனக்கு எங்க போனாலும் கிடைக்கும்பா, யார்கிட்ட போவோம் ஆண்டவரே? அப்பத்துக்கு எங்கேயும் போலாம்ப்பா, ஆனா அப்பானா நீங்க மட்டும்தான்ப்பா. யார்கிட்ட போவோம் ஆண்டவரே? சொல்றாரு, யார்கிட்ட போவோம்? இந்த வார்த்தையை பேதுரு சொல்லும் போதே பேதுருவின் கடந்த வாழ்க்கையெல்லாம், ஆமா, நான் இதை தியானித்த போது பேதுரு என்ன சொல்லியிருப்பார் தெரியுமா? யார்கிட்ட போவோம் ஆண்டவரே? எல்லாரும் என்ன சீமோனா பார்த்த போது நீங்க மட்டும்தான் என்ன பேதுருன்னு சொல்லி அழைச்சிங்க. சீமோன்னா என்ன அர்த்தம் தெரியுமா? நாணல். நாணல் நெருந்தா நெருக்குனா அது உடைஞ்சிரும், காட்டுல அசையும். எல்லாரும் என்ன சீமோன்னு சொல்லி கூப்பிட்டாங்கப்பா. நீங்க மட்டும்தான் என்ன பேதுருன்னு சொன்னீங்க, என்ன கல்லுன்னு சொன்னீங்க. இவன் அப்படி உடைய மாட்டான், இவன் எல்லாம் அப்படி உடைய மாட்டான், இவன் அசையாம நிற்பான். ஆமென். கர்த்தரை நம்புகிறவர்கள் அசையாமல் நிலைத்திருக்கும் சீயோன் பர்வதத்தை போல இருப்பார்கள். இவன் பேதுரு. எல்லாரும் என்ன நாணலா பார்த்த போது நீங்க மட்டும்தான் என்ன பேதுருவா பார்த்தீங்க. அப்பா, உங்களை விட்டு நான் யார்கிட்ட போவேன்ப்பா? உம்மை விட்டா யாரும் இல்லை ஏசையா, உம்மை விட யாரோ இல்லை ஏசையா. நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு. பாடுங்க, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் ஆண்டவரே, நீங்க போதும் ஆண்டவரே. என்ன பேதுருன்னு சொல்லி அழைச்சிங்களா ஆண்டவரே? ஆமென், ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இதற்காகவே வரணுங்க, இதற்காகவே வரணும். இந்த கடைசி நாட்களில் கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற காரியம், அவரோடு பழக, அவரோடு பேச. எப்படி மோசே தேவ சமூகத்தில் பிரவேசித்தானோ அதே போல நாம தேவ சமூகத்தில் பிரவேசிக்கணும். எல்லாரும் வர்றது அப்பத்துக்காக வந்தாங்க, அப்பம் கிடைக்காததும் போயிட்டாங்க. ஆமாம், அப்போ அப்பத்துக்காக வரக்கூடாதா? வரணும். அப்பம் கிடைக்கலன்னா, கிடைக்காட்டாலும் அப்பா இருக்கிறார், அவ்வளவுதான். அப்பா இருக்கிறார். அப்போ இல்ல, அதுக்காக அப்பா இல்லைன்னா தாங்க ஃபீல் பண்ணணும். அப்போ இல்லைன்னு ஃபீல் பண்ணக்கூடாது, அப்பா இல்லைன்னா தான் ஃபீல் பண்ணணும். ஆனா நம்ம எதை நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறோம்? ஆண்டவர் என்ன சொன்னார்? எண்ணத்தை புசிப்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை விடுப்போம், இதெல்லாம் உங்களுக்கு தேவை என பிதா அறிந்திருக்கிறார். ஒரு நீதிமானுடைய சந்ததிய அவர் அப்பத்துக்கு இறந்து தெரிய விட மாட்டார். உண்மையுள்ளவர். அவர் கேட்கறது ஒன்னே ஒண்ணு, அந்த உறவுக்குள்ளவா. என்ன கேட்கிற அன்பு சகோதரா, சகோதரி, இந்த சத்தத்தை கேட்டுட்டு இருக்கும் போதே அப்பா லவ் யூப்பான்னு சொல்லி அவரோடு பேசுறதுக்கு நீங்க அவருடைய சமூகத்தில் உங்களை விட்டு கொடுங்க. இந்த நாள் முதல் இப்படி பழகுங்க. நீங்க ஜெபத்துல உட்கார்ந்து இருக்கிறது, வழக்கம் போல ஜெபத்துல சொல்ற பாயிண்ட் எல்லாம் அதெல்லாம் கொஞ்சம் மாத்தி வச்சுட்டு அப்பான்னு கொஞ்ச நேரம் பாருங்க, லவ் யூப்பான்னு சொல்லுங்க. லார்ட் ஐ லவ் தி, என் பலனாகிய கர்த்தாவே உங்கள் அன்பு கூறுகிறேன். எல்லார் கண்களை மூடி தேவ சமூகத்தில் தாழ்த்துவோமா? அநேகர கர்த்தரை உடைத்து உருவாக்கினது என்னுடைய ஆவியில நான் அதிகமாய் உணர்கிறேன். இந்த உறவு புதுப்பிக்கப்பட்டிருக்கிறதை நான் ஃபீல் பண்றேன். ஆண்டவர் உங்களை நேசிக்கிறார், அப்பா இருக்கிறார். அப்பா இல்லைன்னு அழுறியா? அப்பா இல்லைன்னு அழுறியா? அப்பா இருக்கிறார்ல. யார்கிட்ட போவ ஆண்டவரே? நாங்க அப்பத்துக்கு வரல, நாங்க அப்பா உங்களுக்காக தான் வந்திருக்கிறோம். இதுவே அவரை தேடி விசாரித்து அவருடைய சமூகத்தை நாடுகிற இந்த பாடலை என் கூட சேர்ந்து ஒரு விசை கூட பாடி நம்ம ஜெபித்து முடிக்க போகிறோம். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். நன்றி தகப்பனே, உம்மை விட யாரோ இல்லை ஏசையா, உம்மை விட யாரோ இல்லை ஏசையா, உம்மை விட்ட யாரோ இல்லை ஏசையா, உம்மை விட யாரோ இல்லை. கமான், ரெண்டு கைகளை உயர்த்தி, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு.
எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு. உம்மை விட்ட யாரோ இல்லை ஏசையா, உம்மை விட யாரோ இல்லை ஏசையா, உம்மை விட்ட யாரோ இல்லை ஏசையா, உம்மை விட யாரோ இல்லை. சொல்லுங்க. பார்வோனின் சேனை, பார்வோனின் சேனை என்னை பின்தொடர்ந்தாலும், செங்கடல் என் வழியை தடுத்து விட்டாலும், பாதை உண்டு பண்ணும் தேவன் நீர் இருக்க, கானானின் பயணத்திற்கு தடையில்லையே. பார்வோனின் சேனை என்னை பின்தொடர்ந்தாலும், செங்கடல் என் வழியை தடுத்து விட்டாலும், பாதை உண்டு பண்ணும் தேவன் நீர் இருக்க, கானானின் பயணத்துக்கு தடையில்லையே. புல்லுள்ள இடங்களில் மேய்த்திடுவீரே, நன்மையும் கிருபையும் தொடர செய்வீரே. அப்பா இடங்களில் மேய்த்திடுவீரே, நன்மையும். ஆமென். ரெண்டு கைகளை உயர்த்தி அப்பாவை பார்த்து சொல்லுங்க. நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு. அப்பா அப்பா நீங்க போதும்பா ஏசப்பா. நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு. உண்மையாய் கதறுகிற ஒவ்வொருவருக்காய் ஜெபிக்க உங்க கிருபை, உங்க அன்பு பிள்ளைங்க மேலே இப்பொழுது ஊற்றப்படுகிறது, ஊற்றப்படுகிறது, ஊற்றப்படுகிறது. தேவ அன்பினால, தேவ அன்பினால நிரப்புகிறீர். தேவ அன்பு சூழ்ந்து கொள்ளுகிறது. உடாரமா சேகரா. அப்போ இல்லைன்னு அழாத, அப்பா இருக்கிறார்ல, அப்பா இருக்கிறார்ல. லோரமா சேகபரா. ஆமே. நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு. ஏசப்பா. ஆமென். உம்மை விட்ட யாரும் இல்லை ஏசையா, உம்மை விட யாரோ இல்லை ஏசையா, உம்மை விட்ட யாரோ இல்லை, உம்மை விட யாரோ இல்லை.